தனாக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு மாயா ஜானகி கிட்ட சொல்ல, இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்தது போதும், இன்னைக்கு நானும் ஆவலான்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு ஜானகி கோமா கிளம்புறாங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே தனான்னு கார்த்திக் கேட்க, அவளுக்கு விருப்பம் இல்லாமையா அவ இப்படி ரெடியாகி வந்து நிக்கிறான்னு பசுபதி கேட்கிறாரு. எல்லாரும் மாறி மாறி மாயா கதிரை பத்தி தனா கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கதிர் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கக்கூடாது தனா, அதை கழுத்தி எரிஞ்சிருன்னு கார்த்திக் சொல்றாரு. தனாவும் தாலியை கலத்தலான்னு போகும்போது அங்க கதிர் வராரு. என்ன தனா, இவங்க எல்லாரும் உன்னை ஏமாத்துறது உனக்கு புரியலையா? நீ வா தனா, நம்ம போலான்னு சொல்லி தனாவுடைய கையை பிடிச்சிருக்க. நீ எதுக்காக அங்க வந்தேன்னு தனா அவருடைய கையை உதறி விடுறாங்க. நீ எதுக்காக அங்க வந்த, வெளியே போடான்னு சொல்லி கார்த்திக் கதிரை தள்ளி விட கதிர் கார்த்திக் அடிக்கிறாரு. இதை பார்த்த பசுபதி கதிரை இறுக்கி பிடிக்க கார்த்திக் கதிரை போட்டு அடிக்கிறாரு. அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து கதிரை ஒரு ரூம்குள்ள போட்டு அடைக்கிறாங்க. வந்த ரிஜிஸ்டர் அடுத்தவன் பொண்டாட்டிக்கா நீங்க உன் பையனை தாலி கட்ட சொல்றீங்கன்னு கேட்க, இதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்றேன், இந்த கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வைங்கன்னு பசுபதி சொல்றாரு. நீங்க செய்வீங்கன்னா எனக்கு ஓகே சார், இந்த பொண்ணோட ஃபேமிலில இருந்து யாருமே இல்லையான்னு கேட்க, அம்மா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜானகி வராங்க. உள்ள வந்த ஜானகி தனா கண்ணத்துல பலார் பலார்னு அறையிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.